ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம 10th நியூ புக் தமிழில் இயல் 2லேருந்து பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? திருமூலரா, ஔவையாரா, சிலப்பதிகாரமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஔவையார் தான் இது வந்து சொல்லிப்பாங்க. ஸோ எப்படி சாப்பிடும் முறை அதை பற்றி சொல்லிப்பாங்க. ரெண்டாவது கொஸ்டின், மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? ஸோ இதில் யார் கரெக்டாக சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து திருமூலர் தான் வந்து மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லியிருப்பார். ஓகே, மூணாவது கொஸ்டின், இது ஒரு பொறுத்துக. காற்று வீசுகின்ற திசையோட பெயர்கள் வந்து சொல்லியிருக்க. கிழக்கு அப்படிங்கிறது வந்து குணக்குன்னு சொல்லப்படுது, மேற்கு வந்து குடக்கு, வடக்கு வந்து வாடை, தெற்கு வந்து கோடை. ஸோ இங்கே வீசப்படுற காற்றுகள் வந்து என்னெல்லாம்னு சொல்லப்படுதுன்னு கொடுத்துருக்கேன், அதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1 2 4 3. ஸோ கிழக்கு வந்து திசை வந்து குணக்குன்னு சொல்லப்படுது. இங்கே வீசுகிற காற்று வந்து கொண்டல். மேற்கு இது வந்து குடக்குன்னு அழைக்கப்படுது. இங்கே வீசுகிற காற்று வந்து வெப்பக்காற்று. வடக்கு அது வந்து வாடைன்னு சொல்கிறோம். இங்கே வீசுகிற காற்று வந்து ஊதை காற்று. தெற்கு இது வந்து கோடைன்னு சொல்கிறோம். இங்கே வீசுகிற காற்று வந்து தென்றல் காற்று. ஓகே, நாலாவது கொஸ்டின், வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சிலப்பதிகாரத்தில் தான் இதை வந்து கொடுத்துருப்பாங்க. அஞ்சாவது கொஸ்டின், பத்மகிரிநாதர் தென்றவிலடு தூது என்னும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் யார்? ஔவையாரா, பலப்பட்டடை சொக்கநாத புலவரா, அழகிய சொக்கநாத புலவரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் வந்து பத்மகிரிநாதர் தென்றல் தூதுவு அப்படின்ற சிற்றிலக்கியத்தை வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஆறாவது கொஸ்டின், ஹிப்பாலஸ் என்ற கிரேக்க மாலுமே பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் வரும் வழியை கண்டுபிடித்த ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஏழாவது கொஸ்டின், சரியானது எது? இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், பருவக்காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து வெற்றி பெற்றவர்கள் தமிழர்கள். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவிற்கு தேவையான 70% மழையை கொடுக்கும் காற்று எது? வடகிழக்கு பருவக்காற்றா, தென்மேற்கு பருவக்காற்றா, மலைக்காற்றா?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து 70% மழையை கொடுக்குது இந்தியாவுக்கு. 9வது கொஸ்டின், இது பொறுத்துக. ஐயூர் முடவனார், மதுரை இளநாகனார், இந்தியா, தமிழ்நாடு. ஸோ இதுக்கு கரெக்டானது மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 2, 4, 3. ஐயூர் முடவனார் வந்து வலிமிகும் வலி இல்லை அப்படின்றத எழுதியிருப்பார். மதுரை இளநாகனார் வந்து காற்றின் வேகத்தை கூறியுள்ளார். அடுத்ததாக இந்தியா வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் 5வது இடம், அதாவது உலக அளவிலேயே காற்றாலை மின் உற்பத்தியில் 5வது இடம். தமிழ்நாடு வந்து காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம். ஓகே, 10வது கொஸ்டின், இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது எது? நீர் மாசுபாடா, காற்று மாசுபாடா, நில மாசுபாடா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து காற்று மாசுபாடு தான் வந்து 5ஆம் இடம் பெறுவது உயிரிழப்பில். ஓகே, 11வது கொஸ்டின், அமிலமழை பொழிய காரணமான வாயுக்கள் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது ரெண்டுமே வந்து அமிலமழை பொழிய காரணமான வாயுக்கள் தான். ஓகே, 12வது கொஸ்டின், சரியானது எது? ஜூலை 15 உலக காற்று நாள். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து செகண்டு சரியானது தான், ஃபஸ்ட்டு தான் வந்து தவறானது. ஏன்னா ஜூன் 15 தான் வந்து உலக காற்று நாள். இங்கே ஜூலை 15ன்னு கொடுத்துருக்கேன். 13வது கொஸ்டின், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் எந்த பாடல்களை பாடுகின்றனர்? ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து திருவெம்பாவை, திருப்பாவை, இந்த ரெண்டுமே வந்து அவங்களோட தாய்மொழியில் எழுதி படிக்கிறதா கொடுத்துருந்தாங்க பாக்ஸில். ஓகே, 14வது கொஸ்டின், காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு, இந்த பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசனா, பாரதியாரா, திருவிக்காவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாரதியார் தான் இதை பாட்டியிருப்பார். அடுத்ததாக 15வது கொஸ்டின், தவறானது எது? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை என அழைக்கப்பட்டவர் பாரதிதாசன். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதி. ஸோ இது ரெண்டில் எது சரியா தவறானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தான் தவறானது, செகண்டு சரியானது தான். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டதும் பாரதிதாசன் கிடையாது, பாரதியார் தான். ஓகே, 16வது கொஸ்டின், இந்தியா சுதேசி மித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பாரதியார் தான். 17வது கொஸ்டின், சரியானது எது? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. இதனை உருவாக்கியவர் பாரதிதாசன். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு தான். செகண்டு தான் வந்து தவறானது. ஸோ இதனை உருவாக்கியது வந்து பாரதிதாசன் கிடையாது, பாரதியார் தான். இந்த வசன கவிதை கொண்டு வந்தார். அது மூலமாக வந்துட்டு புதுக்கவிதை கொண்டு வந்தார். 18வது கொஸ்டின், முல்லைப்பாட்டு பாடலை பாடியவர் யார்? நக்கீரனாரா, நப்பூதனாரா, பாரதியாரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து முல்லைப்பாட்டு பாடியது நப்பூதனார். 19வது கொஸ்டின், இதோட பொறுத்துக. நேமி, கோடு, விரிச்சி, சுவல், நறுவி. ஸோ இதோட பொருள் என்னென்னு கொடுத்துருக்கேன், அதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 21435. நேமி அப்படிங்கிறது வந்து சக்கரம், கோடு அப்படிங்கிறது வந்து மலை, விரிச்சி அப்படிங்கிறது வந்து நற்சொல், சுவல் அப்படிங்கிறது வந்து தோல், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். ஓகே, 20வது கொஸ்டின், இதோட பொறுத்துக. மூதூர், உருதுயர், கைத்தொழுது, தடக்கை. ஸோ இதுக்குண்டான இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்கேன், அதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3124. மூதூர் அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை, உருதுயர் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை, கை தொழுது அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகை. ஸோ கையால் தொழுது அப்படின்னு வரும். அதனால் ஆள் அப்படிங்கிறது வந்து 3ஆம் வேற்றுமை. தடக்கை அப்படிங்கிறது வந்து உரிச்சொல். 21வது கொஸ்டின், இதுவும் பொறுத்துக. முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 312. முதற் பொருள் அப்படிங்கிறது வந்து நிலமும் நில சார்ந்த இடமும் குறிக்கும். அதனால் காடும் காடு சார்ந்த இடம். இதில் வந்து முல்லை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கருப்பொருள். கருப்பொருள் அப்படிங்கிறது வந்து அவங்க யூஸ் பண்ணுறது மரம், நீர், பூ, இதெல்லாம் அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் வந்து சொல்கிறது. ஸோ இது வந்து மரம், நீர், பூ, கருப்பொருள். அடுத்ததாக உரிப்பொருள் அப்படிங்கிறது வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஸோ 5 இது நிலைகளை கொடுத்துருப்பாங்க, அதுதான் இது. ஓகே, 22வது கொஸ்டின், சரியானது எது? முல்லைப்பாட்டு சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. 2வது ஸ்டேட்மெண்ட், இது 105 அடிகளை கொண்டது. 3வது ஸ்டேட்மெண்ட், முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. 4வது ஸ்டேட்மெண்ட், முல்லைப்பாட்டு குறைந்த அடிகளை உடைய நூல். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து தவறானது. தேர்டும் ஃபோர்த்தும் வந்து சரியானது. முல்லைப்பாட்டு வந்து சிற்றிலக்கியங்கள் கிடையாது. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டில் ஒன்று. ஸோ இது வந்து 105 அடிகள் கிடையாது, 103 அடிகளை கொண்டது. மற்ற ரெண்டும் வந்து கரெக்டானது. அதே மாதிரி முல்லைப்பாட்டு வந்து இந்த 10 பாட்டிலேயே வந்துட்டு குறைந்த அடிகளை உடைய பாடல்.
ஓகே, 23வது கொஸ்டின். இது ஒரு பொறுத்துக. புயலிலே ஒரு தோணி, கப்பித்தான், தொங்கான், பிளவான். ஸோ இதோட கரெக்டான மேட்ச் எதுன்னு பொறுத்துங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1324. புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிறது வந்து சிங்காரம் எழுதியிருப்பார். கப்பித்தான் அப்படிங்கிறது வந்து தலைமை மாலுமி. தொங்கான் அப்படிங்கிறது வந்து கப்பல். பிளவான் அப்படிங்கிறது வந்து இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். 24வது கொஸ்டின். வட இந்திய பெருங்கடலில் உருவாக்கும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ எந்த இயர் தொடங்கினாங்க? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 2000 ஆண்டில் வந்து இது தொடங்கியிருப்பாங்க. 25வது கொஸ்டின். சரியானது எது? புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. அதே மாதிரி 2வது ஸ்டேட்மெண்ட். வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், சீனா, பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வந்து இந்த பெயர்களை வழங்கியுள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. ஏன்னா மற்ற எல்லா நாடுகளும் ஓகே, சீனா கிடையாது, அதுக்கு பதிலாக ஓமன் வரும். ஸோ இந்த நாடுகள் தான் வந்து இந்த 64 பேர்களை வந்து வழங்கியிருப்பாங்க. ஓகே, 26வது கொஸ்டின். இந்தியா கொடுத்து பயன்படுத்தப்பட்ட புயலின் பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜிலி, ஜல். அதே மாதிரி சாகர், கஜா ஆகியவை இலங்கை தந்தது. பெய்டி புயல் இந்த பெயர் வந்து தாய்லாந்து தந்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இது எல்லாமே வந்து சரியானது தான். 27வது கொஸ்டின். சரியானது எது? வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் வலம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் இடம்புரி புயல்கள். 3வது ஸ்டேட்மெண்ட். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். ஸோ இந்த மூணில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சரியானது. தேர்டு மட்டும் சரியானது. ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து தவறானது. ஸோ இது என்னென்னா, வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயலும் வந்து இடம்புரி புயல்கள் என அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வந்து வலம்புரி புயல்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ இது ரெண்டும் வந்து மாறி இருக்குது. ஓகே, 28வது கொஸ்டின். பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கோரியாலிஸ் விளைவு கண்டுபிடித்த ஆண்டு எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1835 தான் இவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஓகே, 29வது கொஸ்டின். சரியானது எது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இதன் நூலாசிரியர் வந்து சிங்காரம். 3வது ஸ்டேட்மெண்ட். இவர் 7,5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியவர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த மூணுமே வந்து சரியானது தான். 30வது கொஸ்டின். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 5 வகை, 6 வகை, 7 வகை. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 6 வகை.
31வது கொஸ்டின். ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் பயணம் சேர்ந்து மறைந்து வருவது என்னன்னு சொல்லப்படுது? வினைத்தொகையா, வேற்றுமை தொகையா, உடன்தொக்க தொகையா? பயணம் இல்லை, அது பயனை. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து உடன்தொகை தொகை. உருபும் பயனும் உடன்தொக்க தொகைன்னு வரும். 32வது கொஸ்டின். வினைத்தொகை காலம் காட்டும். எத்தனை காலம் காட்டும்? இறந்த காலமா, 3 காலமா, நிகழ்காலமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வினைத்தொகை காட்டும் காலம் வந்து 3 காலம். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3ஐயுமே காட்டும். 33வது கொஸ்டின். சரியானது எது? வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை அமையும். 2வது ஸ்டேட்மெண்ட். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதி ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. 3வது ஸ்டேட்மெண்ட். சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது அன்மொழி தொகை எனப்படும். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது தான். தேர்டு தான் வந்து தவறானது. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது வந்து அன்மொழி தொகை கிடையாது, இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஓகே, 34வது கொஸ்டின். இரு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உவமை தொகையா, உம்மை தொகையா, எண்ணுமையா? ஸோ எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து உம்மை தொகை. 35வது கொஸ்டின். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையா, அன்மொழி தொகையா, பண்பு தொகையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அன்மொழி தொகை. 36வது கொஸ்டின். வீணையில் இருந்து கவர்ந்து வந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய்? ஸோ இது வந்து யாருடைய பாடலோட வரி? பாரதியா, இளஞ்சேரனா, அப்துல் ரஹ்மானா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அப்துல் ரஹ்மான். 37வது கொஸ்டின். பெரிய மீசை சிரித்தார் இச்சொல்லுக்கான தொகையின் வகை எது? உவமை தொகையா, அன்மொழி தொகையா, உம்மை தொகையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து அன்மொழி தொகை. 38வது கொஸ்டின். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கடல் நீர் ஒழித்தல். 39வது கொஸ்டின். பொறுத்துக. பாரதியார் முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை. ஸோ இதுக்கு கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 213. பாரதியார் வந்து குயில் பாட்டு, முகமது அலி வந்து அதோ அந்த பறவை போல, உலகின் மிகச்சிறிய தவளை வந்து ராமகிருஷ்ணன் எழுதியிருப்பார். ஓகே,
ஓகே, 40வது கொஸ்டின் பொறுத்துக. டொர்னடோ, டெம்பெஸ்ட், வெல் வைண்ட். ஸோ இது கரெக்டானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 312. டொர்னடோ வந்து சூறாவளி, டெம்பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெருங்காற்று, விரல் வைண்டருங்கிறது வந்து சுழல் காற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து 10th நியூ புக் தமிழ் இயலில் 3வதுல வந்து உங்களுக்கு இயல் 3லேருந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த இயல் படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நம்ம சேனல்லே அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்து படிச்சிங்கன்னா இந்த இயலை வந்து சீக்கிரமாக உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 9 o'clock லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. குட் நைட் டு ஆல்.